இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு காலையில் வந்து நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு. நிஃப்டி, சென்செக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ஸ்டாக்ஸும் மிட் கேப் ஷேர்ஸும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் மூமெண்டம் கொடுத்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புலிஷ் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்பொழுது மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபில் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குளோபல் அன்சர்டினிட்டி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது குரூட் ஆயிலினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ருப்பீஸ் வந்து வீக் ஆயிருக்கு, மிடில் ஈஸ்டினுடைய டென்ஷன் வந்து இன்னும் இருக்கு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நிஃப்டினுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலான 23,800 அல்லது 24,000 நியர்பை போகும்பொழுது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாமே வந்து இன்னைக்கு வீக்காக இருந்துச்சு. அதனால வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நைட் வந்து பாசிட்டிவாக முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். அதே சமயம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஐடி அண்ட் ஃபார்மா செக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டியினுடைய சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 23,550 சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது 23,400 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 23,800 இருக்கு. மேஜர் பிரேக் அவுட் வந்து 24,000 இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து 23,550 கீழே நாளைக்கு விழும் அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து ஷார்ட் டைம்ல வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.